15வது ஊதிய ஒப்பந்தம் வந்து தோல்வி அடைஞ்ச நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்லாம் இன்றைக்கி வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கை கூட இந்த அரசு வந்து செவிசாய்க்கலை. இதனால தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி நாங்கள் வேலை நிறுத்தத்தை நடத்திட்டுருக்கோம். இப்போ அனைத்து யூனியன்லாம் இதில் பங்கு பெற்றிருக்காங்க, எல்பிஎஃப் தவிர. அது மட்டும் இல்லாமல் அதாவது திமுகவுடைய தோழமை கட்சிகளும் எங்களோட வந்து வேலை நிறுத்தத்தில் பங்கெடுத்திருக்காங்க. ரிட்டையர்ட் ஆன தொழிலாளர்கள் 98,000 பேருக்கு டிஏ வரல. அதுதான் எங்களோட ஒற்றை கோரிக்கையாக முதல்ல அது அரசுக்கிட்ட அதை மட்டும்தான் நிறைவேற்றி கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்டோம். அந்த ஒற்றை கோரிக்கை கூட அவங்க செவி சாய்க்காதனால தான் இந்த வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். பொங்கல் டைம் இந்த மாதிரி நான் நேற்று 6 மணி வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி எங்கள் தொழிற்சங்கத்துடைய தலைவர்கள் சொன்னாங்க. ஆனால் இந்த அரசு செவி சாய்க்காமல் சிஎல்களை வச்சா நாங்கள் வண்டி ஓட்டுவோம்னு சொல்லிட்டு அரசு தான் வந்து அடம்பிடிக்கிறத தவிர தொழிலாளர்கள் எந்த விதத்தில் அடம்பிடிக்கல. நாங்கள் எல்லாமே சிஎல் தொழிலாளிகளை வச்சு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அனுபவம் இல்லாத சிஎல் தொழிலாளிகள் அவங்களாம். இப்போ உடனடியாக ட்ரைனிங் கொடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வண்டி இயக்க சொல்கிறாங்க. இதனால் விபத்து ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பொதுமக்களுக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்கும். அதனால் அரசு வந்து இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றி தந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக பயணம் செய்யக்கூடிய வகையில் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்வு காணணும். ஓய்வு பெற்றவர்களுடைய நிலுவைத் தொகை டிஏ நிலுவைத் தொகை 19 மாதம் இருக்குது. அந்த 19 மாதம் அந்த நிலுவைத் தொகையும் அது மட்டும் இல்லாமல் இப்போது 4% டிஏ கொடுத்துருக்குறாங்க. அந்த 4% 4 மாதத்துக்கு அரியரும் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேச்சுவார்த்தையை பின்பு நடத்தி கொள்ளலான்ட்டு தொழிற்சங்கங்கள் கீழ்மட்டம் வரையும் இறங்கி வந்தாச்சு. ஆனாலும் இந்த அரசுடைய அத்தனை போக்கால் தான் இந்த வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. அரசு வந்து இந்த பேச்சுவார்த்தையை முழுமையாக நிறைவேற்றணும் என்று எதிர்பார்த்தோம். நாங்கள் நிறைவேற்றும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் தோல்வி அடைந்து விட்டது. இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, இதற்கு முழு பொறுப்பும் அரசு தான். இப்போது வந்து திருவள்ளூர் பணிமனையில் பேருந்துகள் இயங்குகின்றது. ஆனால் நிரந்தர பணியாளர்களை வச்சு இயங்கவில்லை. சிஎல் அதாவது அவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இருக்கிறது. அந்த அவர்கள் வந்து எந்த வாகனத்தை ஓட்டுனார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. இப்போது பேருந்துகளை இயக்கிறார்கள். அந்த பேருந்துகளை இயக்குவதற்கு அவர்களுக்கு தகுதி அடிப்படை உள்ளதா என்பதை தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பொதுமக்களுக்கும் அவர்கள் பேருந்துகளை இயக்குவதற்கு தகுந்த பாதுகாப்பு கிடைக்குமா என்றது அரசு அது ஏதாவது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் ஏதேனும் சம்பவம் நடக்காமல் பார்த்துக்கொள்வது அரசுடைய கடமை. நாங்கள் வந்து எங்கள் தொழிற்சங்கம் அண்ணா தொழிற்சங்கம் கேட்ட 6 கோரிக்கைகளில் ஏதாவது ஒன்றை இல்லை 2ஐயோ நிறைவேற்றி கொடுத்தால் போக்குவரத்து தொழிற்சங்கத்துக்கு வேலைக்கு செல்வதற்காக எங்களுடைய பேரவை செயலாளர் முழு மனதோடு சம்மதம் தருவதற்கு ஒற்றுக்கொண்டிருக்கிறார்.